பல ஷோவை நீங்கள் வந்து சினிமா ஷோலாம் கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு கிடைச்ச வித்தியாசமான அனுபவம் எதை சொல்லலாம்? ஐ சே த லேட்டஸ்ட் குருநாதர் கேவி ஆனந்தோட படம் காப்பான் ஆடியோ லான்ச். அதை வந்து சன் டிவி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீட்டிங் முடியும்போது கேவி வந்து அங்கே சொல்லிருக்காரு, ஆடியோ லான்ச்சு நீங்கள் எந்த டிவிக்கு எது வேணால் பண்ணுங்கள், ஆனால் ஜெகன் தான் அதை ஹோஸ்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா பிகாஸ் சன் டிவி ஓகே சன் டிவி தான் ஹோஸ்ட் பண்ணணும். அதுக்காக அந்த மீட்டிங் முடிச்சும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு, ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படின்னு. பிகாஸ் அவரோட எல்லாம் வந்து ஆடியோ லான்ச்சு வந்து ஜீவா படம் ஓகே அப்படி இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சு ஒரு ஒரு மைம் செட்டப், அதாவது ஹோல் கதையோட இதை ஒரு மைம் பண்ணி ஒரு 20 minutes பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி லைவ் பண்ணோம். இட்ஸ் மச் டாக்ட் அபவுட் அந்த டைமில். ஸோ கேவி ஹேட் பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் தியேட்டர் பேக்ரவுண்ட், அது மாதிரி ஆயிடலாம். ஸோ இதை பண்ணுறோம். அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய நடந்தது. 2-3 சூப்பர் ஸ்டார் இருக்கார், கமலை தவிர எல்லாருமே இருக்காங்க. மாற்றான் படம் வந்து லான்ச் வந்து சிங்கப்பூரில் பண்ணோம். அண்ட் சிங்கப்பூரில் கேவியோட ஐடியானா வழக்கமாக இல்லாமல் லெட்ஸ் டூ டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சிங்கப்பூரில் இந்த ஹாப் ஆன் ஆஃப் ஓப்பன் பஸ் இருக்கும்ல, அதில் கேவி, சவுந்தர் கேமராமேன், சுபா ரைட்டர்ஸ் 2 பேர், ஹாரி ஷேரா, சூர்யா ஒரு டாப்மே. இப்போது வந்து எத்தனையோ சினிமா அதில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இப்போ எழுதி சேரேன், தட் வில் பி நத்திங் லைக் எனி சினிமா இன்டர்வியூ. ஒன்று ஃபஸ்ட்டு செட்டப்பே தனி, ஒரு ஓப்பன் பஸ்ஸில் போயிட்டுருக்கும். என்னோடய கேள்விகள்லாம் இதாக இருந்தது. நான் வந்து எல்லாரையும் கேட்ட கேள்வி, ஒரு ஐடியாவை நீங்கள் எப்படி எப்படி உங்களுக்கு ஐடியா வருது? இட்ஸ் அ வெரி அட்வைசிங்கில் எல்லாரும் கேட்குறது. ஸோ சூர்யா செட் இப்போ நடிகர்னா எப்படி நடிக்கணும்னு எல்லாரும் ஐடியா சொல்கிறாங்க. அப்போ கேவி வந்துலாம் சொன்னார், சம்டைம்ஸ் ஐடியா நம்ம நினச்சிப்போம் அதுதான் ஒரு நல்ல ஐடியான்னு, ஆனால் அது ஒரு கட்டத்தில் பண்ணும்போது யூ லூஸ் த ஜட்ஜ்மெண்ட். அப்போ தான் ஜெகன் மாதிரி ஆளுங்களாம் கூட இருக்கணும். ஏன்னா கேட்டவொடனே ஒரு நோட்டை சொல்லுவான், அதான் சொல்லுவான், ஆனால் அதில் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா அப்போது தெரிஞ்சது. ஓகே இட் மீன்ஸ் அதாவது கிண்டலாக சொன்னார், தட்ஸ் ட்ரூ. அவனை ஹாரிஸை கேட்டேன், நீங்கள் எப்படி படங்கள் ஒத்துக்கிறீங்க, வாட் மேக்ஸ் யூ டு அக்செப்ட் மூவி? டைட்டில் கேட்பேன், எனக்கு டைட்டில் பிடிச்சிருந்தா படம் ஒத்துப்பேன் அப்படின்னாரு. அப்போ கேட்டேன், அப்போ நீங்கள் டைட்டில் கேட்டு ரிஜிஸ்ட் பண்ண படம் என்னன்னு சொல்லு. ஏன்னா கட் பண்ணு, ஓகே கட் பண்ணு, கேமரா கட் பண்ணிட்டு பதில் சொல்ல வரல, அஃப்கோர்ஸ் வரல. இப்போ நான் சொல்லவும் முடியாது, தென் இட்ஸ் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிவ். பட் இஸ் செட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியான்னு இப்போ அந்த சொன்னீங்க, ஏய் அந்த படத்தையா மிஸ் பண்ணீங்க பிகாஸ் யூ டிடன்ட் லைக் த டைட்டில். தட்ஸ் ட்ரூ. அந்த படம் பெரிய வெற்றி படம். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவிஸ் இன் இந்தியன் சினிமா. சூப்பர். ஐ தாட் அதை ஒத்துக்கல பிகாஸ் ஹி ப்ராப்பர்லி எஸ் ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ் எதுவாக இருக்கலாம். பட் ஆனால் ட்ரூ தான், எனக்கும் வரும்ண்ணே. அதுக்கப்புறம் எனக்கு அது பழக்கம் ஆச்சு. சம்டைம் டைட்டில் ரொம்ப முக்கியண்ணே. ஏன்னா வந்து பட்டத்து யானை, சவாலாசம் 2 படம் நடிச்சுட்டு இருக்கேன். ஒரு பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை நான் கதை சொன்னேன், நான் யங்ஸ்டர் ஃபஸ்ட் டைம் கதை யங்ஸ்டரில் எப்போதும் பையன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், எங்கய்யா வெரி சாரி, நான் நீ கேட்குறத பார்த்தா நானும் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரிலாம், ஐ ஃபீல் வெரி எம்பாரஸ், நாங்கள் டப்பிங் போகிறேன், அந்த பிரேக்கில் வா சொல்லலாம் வந்து பிரசாதில் கதை சொல்கிறவர் ஃபுல் கதையை சொல்லலாம் சொல்கிறாரு. எல்லாம் கெட்டு சரின்னு இந்த படத்தோட டைட்டில் நான் கிணறுண்ணா, நீயே உழுந்து சாகுன்னு சொல்லி கிணறு. படத்தோட டைட்டில் கிணறுண்ணா, அது எப்படி நான் டேக் ஆஃப் ஆகும்? படத்தோட டைட்டில் கிணறு. அப்புறம் இன்னொரு வரட்டின்னு ஒரு படம். இது நிஜமாக இருந்தால் கூட இல்லை எனக்கு பிகாஸ் ஐ பிலீவ் அட்வர்டைசிங் வந்ததுனால நான் வந்து பிராண்ட்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். A brand name is the most important thing. And ஒரு படத்தோட டைட்டில் இஸ் a brand name of that product. True. And I'm just saying a brand name இதுக்கு வருத்தம் சொல்லலாம். It should be catchy. For example, எங்கள் குருவோட படம் டைட்டில்லாம் அயன் வைக்கிறாங்க. அந்த கதை தெரியுமா? அயனுக்கு வரும்போது இது அயன் சொன்னால் என்ன சொல்லலாம்னு சொல்லி he had one more title, பூமத்திய ரேகை. அப்போது இந்த டைட்டில் சொன்னபோது சரவணன் சார், இது பூமி திரை ரொம்ப பழசாக இருக்குது, அயன் வச்சுங்கன்னு வச்சுருக்காரு. யோசிச்சு பாருங்கள், அதோட ப்ரோக்ரஸாக இருக்குது. அயன் என்ன தெரியும்? அயன் மீன்ஸ் ஆக்சுவலி நம்ம பண்ணது தான் அயன் பத்திரம் அப்படின்னு சொல்லுமா. இட் மீன்ஸ் கலப்படம் இல்லாத கிங் சிவா, நிறைய மீனிங் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அரசன். அண்ட் இட் ஒர்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில். அந்த இன்டர்வியூவில் சூர்யா கிட்ட என்ன கேள்வி கேட்டி? அந்த இன்டர்வியூவோட அவரோட 24 படம் லான்ச் பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ட் விக்ரம் குமார் விஜய் டிவி என்னை ஹையர் பண்ணி அவங்க இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ தே ஆர் வெயிட்டிங். ஓகே, எல்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்க. சூர்யா எங்கேயா அதுதான் சொன்னேன், அந்த ஜெகன்லாம் கூட அவன் டைமுக்கே வரமாட்டான் அப்படின்னு அப்படி சொல்லுவார். இதெல்லாம் பிளான் தான். தென் திறந்து வரேன், ஃபுல்லாக கையில் ஃபுல்லாக சயின்ஸ் புக்லாம் இருக்குது. நீங்கள் ஏதோ 24 சயின்ஸ் டைம் ட்ராவல் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஃபுல்லாக போட்டு, ஸோ என்னது எதிர்ந்து எடுத்தீங்க அப்படி தான் ஆரம்பிச்சு. தென் நான் அவங்கள கேட்ட கேள்வினா, ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? இது வந்து அட்வர்டைசிங் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ்க்குள்ள எவ்ரி காப்பிரைட்டரில் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கிரியேட்டிவ் பீப்புள் ஆர் வாட்சிங். ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின் எனி கிரியேட்டிவ் பர்சன் கேன் ஆஸ்க். ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? இப்போ நான் உங்களை கேட்டேன்னா நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன கேளுங்க, நானும் பதில் சொல்கிறேன். ஸோ சூர்யா கேட்டேன். விக்ரம் மாதமாக என்ன பண்ணுறது, துட்டு பார்க்கறதுக்கு தான், அப்போ தான் படம் பண்ண முடியும்.
அண்ட் சூர்யா said why you creative and he gave a very interesting answer. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் why are you creative? யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு வந்து பெரிய உங்களுக்கு ஐ திங்க் யூஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் பர்சன். என்னன்னா யூடியூப் இஸ் அ வெரி வெரி மாடர்ன் வெரி லேட்டஸ்ட் மீடியம். எனக்கு அதில் அந்த எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் யூடியூப் தான் பார்க்குறேன். ஐ டோன்ட் ஹேவ் அ சேனல். நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். ஆனால் நீங்கள் புதுசாக வந்து இதை வந்து ஓகே நீங்கள் வந்து வாட் இஸ் 80ஸோட சினிமாவில் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த நியூ மீடியம் எடுத்து யூ ஹவ் டன் ஸோ மச். ஐ திங்க் என்ன கேட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரில, தமிழகத்தின் முதல் யூடியூப் சூப்பர் ஸ்டார்னா நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ டெல் மீ ஒய் ஆர் யூ கிரியேட்டிவ்? நீங்கள் இல்லை, ஒரு காலகட்டத்தில் யூடியூப் தான் ஃபியூச்சர் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொன்று சினிமாலேருந்து எப்படி டிவி மீடியத்துக்கு ஜனங்க ஷிஃப்ட் ஆனாங்களோ அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஓடிடி இந்த யூடியூப் சேனல் அது எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? ரொம்ப ஏன்னா இப்போ பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ஐ திங்க் நீங்கள் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் பயனர்ஸ்னே சொல்லலாம். இல்லை, அந்த காலத்துலேயே வந்து அந்த வரவேற்பு இருந்தது இந்த யூடியூப். அதனால் இது வந்து நாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கமல்ஹாசன் ஒரு காரணம்னு சொல்லலாம். எனி சயின்டிஃபிக் அட்வான்ஸ் வந்து ஹீ வில் ட்ரை டு அப்சர்வ். நம்ம உலகநாயகனில் வாட் ஹஸ் டன் டு திஸ் தமிழ் சினிமா, நம்ம இண்டஸ்ட்ரியில் நடந்த எல்லா ஃபஸ்ட்டும் அவர் தானாங்க. நான் வந்து மறந்துட்டு யார் சொன்னாலும் இந்த ஜிம்மி ஜிப்புன்னு ஒன்று வந்துக்குதுன்னு நம்ம யாரும் பசா சொல்லுவாங்க. காலையில் கிளம்பி வந்துட்டாராங்க. வாட் இஸ் திஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறார். அண்ட் ஐ ஹர்ட் மானிட்டர் ஃபஸ்ட்லாம் கேமராமேன் தான், அவர் படம் தான் ராஜபார்வை தான் ஃபஸ்ட்டு மானிட்டர் வச்சாங்களாம். அண்ட் எல்லாமே. அண்ட் ஐ ரிமெம்பர் தூங்காவனத்தில் he said something and some dip something, it's a new kind of thing. So but ஜிப்ரான் வந்து இது ஒர்க் அவுட் ஆமா இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு பண்ண லாஸ்ட்டில் டைட்டில் வரும். அது வந்து அவரோட ஐடியா லெட்ஸ் டூ இன் திஸ் ஸ்டைல். அண்ட் இஸ் ஸோ அண்ட் என்ன ஆச்சரியம்னா ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் யூ ஹவ் டன் ஸோ மச். யூ ஹவ் டன் 170 மூவிஸ் 200 மூவிஸ் பண்ணிட்டேன் ஓகே, அண்ட் யூ கேன் பி லத்தாஜிக் நோ. அண்ட் he is so I think லாஸ்ட்டாக 1.5 months பேக் உங்களுக்கு கார்டு கொடுத்த மாதிரி ஐ கேம் சம்திங். இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் குவென்டன் டேரண்டினோ. இப்போ லேட்டஸ்ட்டாக புக் எழுதியிருக்கார், நான் ஃபில்ம் புக். இட்ஸ் கால் சினிமா ஸ்பெகுலேஷன். ஓகே, சினிமா ஸ்பெகுலேஷன். அப்போ நான் சொன்னேன், நான் தான் உங்களோட ஏகலைவன் சொல்லி ஐ செட் ஏகலைவன் மென்ட். ஐ திங்க் அவரை பார்த்து ஐ திங்க் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் கமல்ஹாசன் நீங்கள் அவரை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. யூ டோன்ட் ஹாவ் டு ஃபாலோ இட். யூ ஜஸ்ட் டேக் த லெசன்ஸ் அவுட் ஆஃப் இட். இஸ் கமிட்மெண்ட் டு his profession and his passion and his knowledge. எனக்கு கிரௌச்சோ மார்க்ஸ்ன்றது யாருன்னே தெரியாது. அவர் வந்து தேங்க்ஃபுல்லி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஆரம்பித்த ட்ரெண்டு சமீபத்தில் லாஸ்ட் 5 yearsல அவர் இன்டர்வியூ நிறைய இருக்குது, டிவியில் யூடியூப்பில் இருக்குது. they did கமல்ஹாசன் சொல்லி நிறைய பண்ணிட்டாங்க. அண்ட் he has spoken so much. முதல்லாம் இல்லையே, ஓகே இல்லவே இல்லை. இப்போ now everything is on record. அண்ட் இதெல்லாம் ஐ திங்க் திஸ் இஸ் த கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா ஆஸ்பிரன்ஸ் நினைக்கிறேன். அப்போ அது வந்து கிரௌச்சோ மார்க்ஸை பற்றி சொல்கிறார். யாரா அது 2 வாட்டி வருதுன்னு. தென் ஐ கோ சர்ச் ஆஃப் கௌரவ். கிரௌச்சோ மார்க்ஸு அண்ணன் அவர் லெஜண்ட்ண்ணே. அதாவது நான் அவர் பண்ண காமெடி, இப்போ 2 புக்கு வாங்கினேன். அவர் பண்ண காமெடி புக், ஃபார் எக்ஸாம்பிள் டக் சூப் படமோ இல்லை ஒன் நைட் வித் ஒப்பரா, அது எடுத்து பண்ணால் இட் இஸ் ஸோ மாடர்ன் அண்ட் ஸோ ஃபனி. ஸோ அந்த புக்கு பண்ண கிரௌச்சோ மார்க்ஸ்ன்னு சொல்கிறேன். உடனே உலகம் சொல்கிறார் ஹீ டஸ்ன்னு சொல்லி அவர் பார்த்த பட்டிலேருந்து ஒரு நேரம் ஏதோ இப்போ தான் வடிவேலு ஜோக் பார்த்த மாதிரி சொல்கிறாருங்க அவர். அண்ட் இதெல்லாம் அவர் கிரௌச்சோ மார்க்ஸ் இஸ் நாட் ஈஸிலி அவைலபிள். நான் வந்து அந்த டக் சூப் படம் கடந்த 3 வருஷமாக தேடிட்டு இருக்கேன். இப்போது இங்கிலாந்துலேருந்து எண்ணம் கிடைக்கல. என்கிட்ட ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து யூரோப்பியன் இருக்கிறனால நம்ம ஊர் டிவிடியில் போக மாட்டோம். ஸோ அவர் பார்த்தாருன்னா அவர்லாம் எப்போ பார்த்தாரு, எப்படிங்க பார்த்தாரு அவர்கிட்ட? இஃப் ஐ டோன்ட் நோ, மேபி ஐ ஷுட் பதிவு திஸ் இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு இட். அண்ட் he said நான் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுத மாட்டேன் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி எம்பாரஸ்ட் டு ரைட் அபவுட் யுவர் செல்ஃப். பட் இஃப் ஐ ஹேவ் டு ஆஸ்க் ஹிம், ஐ வில் ஆஸ்க் ஹிம், ஓகே நீங்கள் உங்களை பற்றிலாம் எழுதாதீங்க, பட் நீங்கள் கற்றுக்கின பாடத்தெல்லாம் இந்த லூசி பட்டில் வர மாதிரி எல்லாம் பண்ணி ஜஸ்ட் கேன் யூ கிவ் மீ அஸ் ஒன் USB where it becomes a syllabus. Where did he learn? How did he learn? Why did he learn? And how did he store it? Okay, it's like master class மாதிரி. அதை மட்டும் யாருன்னா பதிவு பண்ணால் கூட போதும். You don't have, because we don't want about your personal life. Okay, அது நீங்களே வச்சுங்க, because this is what we admire. இதை பண்ணணும் தெரில. மேபி ஃபாதர், மேபி this is a request to you, open request. மேபி நீங்கள் சாய்னா பார்த்தா பண்ணுங்கள். பை த வே, நவ் கம்மிங் டு கமல், நான் சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே உலகநாயனோட ஃபேனு.
நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லண்ட் தேட்டர் இருக்குது, சூரசம்ஹாரம் படம் இருக்குது சார். ஓகே, எனக்கு வந்து வரைய பிடிக்கும். ஓகே, அப்போ வரைவேன். ஸோ நோட் புக் எடுத்து போய் உட்லண்ட் தேட்டர் வெளியில் ஐ ரிமெம்பர் இட்ஸ் அ போஸ்டர் அப்படின்னு தர மாதிரி. ஓகே, பின்னாலெலாம் எடிச்சிட்ருக்கோம். நான் உட்காந்து கமலாசன் அதிவீர பாண்டியன், ஆமாம் பேர் ஞாபகம் இல்லை, அதிவீர பாண்டியனா அதிவீர பாண்டியன். அதில் இருந்த பாட்டு எனக்கு நல்லா இருக்கும். நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி இனி நான் வாட் அ சாங். அது பாடினது வந்து ஒரு புது அருண்மொழி. வழக்கமாக இளையராஜாவுக்கு பாடாதவர் அந்த பாடியிருப்பார். ஐநோ அந்த டைமில் சாங் வாஸ் ஸோ ஃப்ளூட்டிஸ்ட். அப்படி ராஜா ட்ரூப்பில் இருக்க ஃப்ளூட்டிஸ்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த வாய்ஸே இருக்கும். அண்ட் அந்த படம் ஐ திங்க் ஸோ இன் அ வே ஐ திங்க் என் யுவர் லைஃப் இஸ் கனெக்டட் பிகாஸ் அப்போ எங்கள் பாட்டி வந்து ஜல்லிக்கட்டு உங்கள் படமானே ப்ரொடியூசர் மணிவன் டைரக்டர். மணிவன். ஆனால் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒன் ஆஃப் த வில்லன்ஸ் 3 வில்லன்ஸ் எல்லாம் அந்த தேட்டரில் பண்ணும்போது. ஸோ ஜல்லிக்கட்டு சாந்தி தேட்டரில் எங்கள் பாட்டியை கொண்டு போய் பார்த்தேன். அதுலேயும் அந்த பாட்டெலாம் சிவாஜிலாம் செம்மையாக இருக்கும். இப்போது தென் ஒன்லி ரியலைஸ் சம் ஆஃப் த மூவிஸ் ஐ ஃபவுண்ட் அவுட். வாழ்க்கை உங்கள் படம் ப்ரொடியூசரில் அலங்கார். ஐ ரிமெம்பர் என் ஃபேமிலியில் ஒரு வாரம் ரெகுலராக போயிருந்தாங்க. படம் பார்த்துட்டு எங்கள் பெரியப்பா எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த படம் நான் சின்ன வயசில் பார்த்தது என்ன நான் ஞாபகம் இருக்குது. இட்ஸ் அபவுட் அவர் வந்து பிகம்ஸ் அ மெக்கானிக், ஒரு காரை வந்து ரீமாடல்லாம் பண்ணோம். கரெக்டுங்களா? See, I've seen it only once. I remember it so well. And in that, yeah. அயன் படத்தை நடிக்கும்போது எப்போ உங்களுக்கும் சூர்யாவுக்கும் நல்ல நட்பு தொடங்கிச்சு? I think it happened from day one. It's a very ஆச்சரியம். You can only connect the dots from the backwards and இல்லை. I remember from the day one, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல்லே 5 நாள் இங்கே லாய்ட்ஸ் காலனியில் ஷூட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்கெட்யூல் மலேசியா போகிறோம். ஒரு நாள் கேப்பு. அதுக்கு அடுத்த மாதம் ஆஃப்ரிக்கா போகிறோம். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு 5 நாள்லேயே அப்போ தான் ஃபஸ்ட்டு ரிலீட் பண்ணுறோம். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு வரதெல்லாம் ஃபஸ்ட் நாள் வந்தது. he was a big star. ஓகே, he was அப்போ 6 மணி நேரம் நடிச்சிருக்காரு. he was a big star, வேணும் பிக் ஸ்டார் கஜின்லாம் வந்துச்சு. ஐ டோன்ட் நோ. அண்டு அது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் போன ஒரு பெரிய டெஸ்டினின்னு தான் நினைக்கிறேன். இதை நான் சொல்கிறேன், இது சூர்யாவுக்கு சொன்ன ஆச்சரியப்பட்டு போயிட்டார். சூர்யா காட் மேரிட் ஆன் September 11. ஓகே, ஐ காட் மேரிட் ஆன் September 12. ஓகே, அவர் கல்யாணம் ஆகுது அடுத்த நாள் வருது. சூர்யாஸ் ஃபர்ஸ்ட் டாட்டர் தியா வாஸ் born on August 10. மை சன் வாஸ் born on August 11. என்ன டைம் தெரியுங்களா? August 11, 9/11. விச் இஸ் திஸ் மேரேஜ் டேட் 9/11. இது வந்து அங்கிள் கிட்டே எப்படி அதெல்லாம்னா இது கோயின்சிடன்ஸ் சொல்ல முடியுமா? என்னன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படம் அவனுக்கு படம் ரிலீஸ் ஆகல, அயன் நடிச்சிட்டு தான் இருக்கும். சூர்யா ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அவங்க வீட்டு டைனிங் டேபிள், அவங்க வீட்டில் டி நகர் இப்போ இருக்க வீட்டில் பழைய வீட்டில் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் லவ் டைனிங் டேபிள் இருக்கும். நான் சூர்யா ஆண்டிக்கு சாப்பாடு போடுறாங்க, கொண்டே இருக்காங்க. அப்போக்கே சூர்யா ஏன்னா ஐ ஷேர்ட் இஸ் கேரவன். ஓகே, அப்போ கேரவன்லாம் இல்லை. பட் சூர்யா ஐ டோன்ட் நோ எனக்கு வெளில இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் தேர் இன் திஸ் கேரவன். நிறைய பேசுவோம். நிறைய அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல செட்டிங், நான் நிறைய படிக்கிறேன், நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் என்னோடய ரைட்டிங் ஐடியாஸ்லாம் காட்டுவேன், அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வை. ஸோ என் வீட்டில் போகும்போது ஒரு சாப்பாடு போடுறது ஆண்டி உட்காந்துருக்காங்க. அப்போ கேட்டாங்க இன்னும் சாப்பிட்றேன். சூர்யா சொல்கிறேன், அவன் இன்றைக்கி முடிக்க மாட்டான், நீங்கள் கிளம்ப. நான் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டு, இப்போ முடிக்க மாட்டான், நீ கிளம்பிப்போ, அப்புறம் தான் வருவான்னு ஜோன்னா சார். ஸோ அப்போது எனக்கு என் படத்தில் ஒரு டைலாக் வரும் அயனில், நீ அச்சான் அந்த சேட்டை அச்சிய என்ன அச்சான் தான் அச்சியா அப்படின் போது ஒரு டைலாக் வரும். ஸோ அதே நான் அந்த ஷூட்டு முடிச்சது நான் கேட்டேன், நீ சூர்யா எனக்கு கூட சாப்பிட்டு எல்லா நடிகரும் வீட்டுக்கு போய் சாப்பாடு போட்டிருக்கியா, இல்லை என்ன தான் நான் தான் வந்தேன். அப்படி சேட் எஸ் நான் டேக்கன் எனி ஒன் டு ஹிஸ் ஹோம் சாப்பிட்றதுக்கு. ஆமாம். அண்ட் ஐ திங்க் அதுதான் வந்து சிவகுமார் அங்கிள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அங்கிளை பார்க்கறதுக்கு போகிறேன். அப்போ தான் ஒரு புக்கு ராமாயணம் வந்ததுக்கு உள்ளே போகிறேன். போனால் அவர் தான் நிற்கிறார். திறக்கிறேன், வாடா, ஆமாம் என்ன பண்ண என் பையனை அப்படின்னாரு. என்னன்னு இல்லை நல்ல நடிகன்லாம் சொல்லியிருக்கான், அவன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டான். நான் சொன்னேன் அது அவரோட பெருந்தன்மை, என்னோடது இல்லை, அது அவரோட கிரேட்னஸ்ஸு. என் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நத்திங் ஹேப்பன்ஸ் வித்வுட் சூர்யா. ஓகே, சூர்யா இல்லாமல் நடக்காது, கேவி இல்லாமல் நடந்ததில்லை. லாஸ்ட் ஏப்ரல் ஐ லாஸ்ட் மை மதர். அண்ட் ஃபஸ்ட் பர்சன் வந்து வீட்டில் இருந்து சூர்யா தான். அவர் எங்கேயோ பாம்பேக்கு போயிட்டுருக்க விஷயம் தெரியுது. அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கிறேன். காவேரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரோம். நைட் ஷூட்டி எங்கே இருப்பார். அவர் ஃப்ளைட் விட்டு ஃபஸ்ட் கேம் ஹோம், அப்புறம் தான் கிளம்பி போனார். ஹி இஸ் ஆல்வேஸ் தேர். சூர்யா வந்து ஐ ரொம்ப படம்லாம் முடிச்சு அயன்லாம் முடிச்சுட்டு எல்லா டப்பிங்லாம் முடிச்சு எனக்கு லாஸ்ட்டு காசுலாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். ஐ திங்க் வெரி கிரேட். வி டு நாட் நோ
இந்த பயணம் எக்ஸலன்ட் இருந்துச்சு, என்னோடய ஸ்டேஷன் வந்துச்சு, நாங்கள் இறங்கிட்டோம், நீங்களும் உங்கள் டெஸ்டினேஷன் வச்சு போயிட்டோம் அப்படின்னு. அது நட்டு பட்சம் உடனே ஃபோன் பண்ணுறேன். He said, Jagan, make me a promise. I'm not good with keeping touch with people, but I know you will. So என்ன ஆனாலும் you should be in touch. He said that it's a promise I made to him. So it's not that Surya calls me and all. இப்போ வந்து ஸோ he knows what's happening. ஓகே, he knows what's happening. லைக் வான்மதி இங்கிலாந்து போகிறான்னு சொல்லும்போது அவருக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி நான் போகிறேன்னு. என்னென்னா இன்னொன்று பாருங்கள், இந்த வருஷம் சூர்யா பர்த்டே July 23rd, அவர் லண்டனில் இருந்தார், நானும் லண்டனில். அகசமாக நான் சொன்ன பாருங்க, நம்ம 2 பேருமே லண்டனில் இருந்திருக்கோம். ஆமாம் இல்லை அப்படின்னு. ஃபார் மீ தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். ஏன்னா அவர் இப்போ கூட எங்கன்னா இப்போ வெளிநாட்டில் எங்கே பண்ணணும்ல, எல்லாரும் சூர்யா சாருக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அவரும் நானும் ஒரே படம் தான் நடிச்சிருக்கோம். இட் வாஸ் 14 years back. We have done only one movie. But people know somewhere. I don't know. I'm very fortunate. I'm very fortunate that we are more than friends. அதே மாதிரியான நட்பு அவருடைய தம்பியான கார்த்தியோட இருக்கா? எஸ், ஐ திங்க் கார்த்திலாம் சூர்யா கூட நட்பு பண்ணுறது தான் கஷ்டம். கார்த்தி இஸ் லைக் he was born for this friendship. கார்த்தி நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் நடிச்சிருப்பீங்க. இஸ் born for friendship. பையா நடித்தோம், 18 நாள் நடித்தோம். he knows that I was Surya's friend. அதனால் எடுத்துலேருந்தே ஃப்ரெண்டு. நானும் கார்த்தியும் we have spent so much time walking வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு மால் சர்ச் கார்ட்ஸில் தான் ஷூட் பண்ணோம். முடிச்சுட்டு அந்த மலை மேலே காயில் உட்காந்து we have spoken. கார்த்தி has told me stories யூஎஸில் படிக்கும்போது நடந்த கதைகள், எப்படி ஹாஸ்டல் இந்த பேய் வந்த கதை நான் சொல்லி, நைட்டு 2 மணிக்கு என் ரூம்லேருந்து போனால் கரெக்டாக 2 மணிக்கு ஒருத்தன் குல்ஃபி ஐஸ் வைக்கிறான்னு சொல்லி நைட்டு அவன் வருவான்றக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி நிற்கிறோம். அங்கேருந்து பூனே வந்தோம். we stayed together in Bombay and we have done but it's very always we wanted to go to Osho ashram in Pune. அது எப்போ நம்ம ஐயா பண்ணும்போது பேசணும், அது நடக்கவே இல்லை. ஸோ நான் லாஸ்ட் இயர் பூனேயில் வந்து அர்பன் ஸ்கெச்சிங் சிம்போசியம் நடந்தது. பை த வே நான் வந்து லாஸ்ட் 5 yearsல ஒரு புது ஹாபி கற்றுக்கிட்டேன். ஷூட்டில் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணலான்னு சொல்லி வரைய ஆரம்பித்தேன். ஸ்கெச்சிங், வாட் வி கால் அர்பன் ஸ்கெச்சிங். ஐ வில் ஷோ யூ அர்பன் ஸ்கெச்சிங். அதோட சிம்போசியம் இப்போ 5th yearல இருக்கேன் நான். டிசம்பரில் நடந்தது. ஸோ ஐ வென்ட் டு பூனே. அந்த 3 நாள் ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு ஓஷோ. அங்கே தான் ஒரு ஃபோன் அடித்தேன், ஒரு ரோபெல்லாம் போட்டுக்கின்னு ஓஷோ ரோபெல்லாம் போட்டு ஜகன் மிஸ் பண்ணேன்னு சொல்லி. அண்ட் கார்த்தி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் guy. He is an excellent conversationalist. All family get we are always there. So it's always there. Like for example, ayan Joe has spoken so much. Ayan Ranjini, Karthi's wife. I think இப்போ சமீபத்தில் தான் லாஸ்ட் இந்த 1 year தான் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நடக்கல. பட் அதனால we often meet. படப்பிடிப்பில் சூர்யா கார்த்தி என்ன வித்தியாசம்? கார்த்தி இஸ் டூ கேஷுவல். ஹி டசன்ட் திங்க். சூர்யா வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் போட்டாருங்க. இது அயன் தான் சொல்கிறேன். அயனில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீனில் வர இது பண்ணார். அந்த சீனில் எனக்கு தான் டைலாக் ஜாஸ்தி. சூர்யா ஏதோ ஒன்றா சொல்கிறாரு. அது உட்காந்து சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பெரிய படம் நடக்கிறேன். என்னடா அது என்ன பண்ணுற, ஒரு வேளை இதுதான் ரைட் இதா? அவரோட மெனக்கடல் வந்து டூ நெக்ஸ்ட் உங்களை வந்து ரொம்ப இது பண்ணும். அவரோட சூர்யாவோட மெனக்கடல் கொண்டு சொல்கிறேன். 8 or 7 years back he was called as a chief guest to Goa Film Festival. In what is a valedictory function, முடிகிற function, he was the guest, state guest. And he said, Chitti, I want to. So நான் ராஜாஜ் சூர்யா போகிறோம் பாம்பேக்கு, கோவாக்கு போகிறோம். கோவாவில் போயிட்டு அடுத்த நாள் இது. அண்ட் வந்து சூர்யா வந்து அவர் வந்து ஆங்கிலம் பேச, அவர் வந்து நான் பார்த்து படிக்க மாட்டேன். நான் சொன்னேன் பார்த்து படிக்க ஒன்று, ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த கெஸ்ட் வந்து ஆப்ரஹாம் ஜான் ஹவர் வந்து அவர் பார்த்து தான் படித்தார். ஐ வாண்ட் இட். அந்த ஸ்பீச்சை அந்த ஃபுல் நாட் பை ஹார்ட் ஃபுல்லாக எழுதி அவர் வந்து நான் சொல்கிறேன், இல்லை சூர்யா சம்டைம் நீ பண்ணி மிஸ் ஆகிடுன்னு. ஐ ஹாவ் த டிராஃப்ட் பை த வே. அவர் எழுதி, அதாவது அவர் என்ன பேச போகிறோன்றது நான் சொன்னேன், சம்டைம் பேசுகிறேன் நீ எழுதுங்க மனப்பாடம்னு. அந்த எழுதுன டிராஃப்ட் என்கிட்ட இருக்குது. அது எழுதி வச்சு அண்ட் ஈ ஸ்போக். நான் பண்ண மாட்டேன், நான் பார்த்து. பட் அண்ட் எந்த அளவுக்குனா ஈ ஸ்போக் ஸோ வெல். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா வந்து அவர் ஏதோ ஒன்று சொன்னார் அபவுட் த ஃபில்ம். இதை பற்றி அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. வி வில் டாக் டு த கவர்மெண்ட், வி வில் டேக் திஸ் பாயிண்ட் டு த கவர்மெண்ட். அந்த அளவுக்கு அவரோட மேனக்கல். ஐ திங்க் கார்த்தி மேபிசி நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், நான் அதை வச்சு பண்ணேன். பட் ஜென்ரலி நோயிங் அவர் படங்களை பார்த்தாலும் ஐ திங்க் ஹீ இஸ் டூ, அது வந்து அவரோட சுலபம். கார்த்தி அண்ட் சூர்யா போல்ஸ் அபார்ட். பெரும்பாலும் உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு தந்தது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள். தூங்காவனம் வாய்ப்பும் அப்படித்தான் அமைஞ்சதா? தூங்காவனம் வந்து ராஜேஷ் வந்து என்னோடய ஷோவோட மிகப்பெரிய ஃபேன். கடல் பாதி மிருகம் பாதிலாம் பார்த்துருக்கேன். அவருக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ்லாம் வேணும். ஸோ அதே மாதிரி தான் நான், குரு சோமசுந்தரம், குரு எல்லாம் குட்டி ரோல் தான். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேட் விச் இஸ் த ரோல். ஏன்னா என்னை கூட்டு போய் கமலாசனில் காமிச்சு
அந்த ரோல் சொல்கிறாரு. ஐ திங்க் சாம்ஸ் ஒரு ரோல் பண்ணார், அதுவா இதுவான்னு. அப்போ கமலா இல்லை இது கொடுங்க அப்படின்னு. தூங்க வேணான்னு எனக்கு வந்து when I heard கமல்ஹாசன் நடிக்கிறேன் ஐ செட் என்னோட மிகப்பெரிய லேர்னிங் அந்த 18 நாள் நேரத்தில் என்ன பண்ணுவேன், திரு கமல்ஹாசனும் ரைட்டர் சுகாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. என் இது பக்கத்தில் போய் நின்று கேட்கிட்டு ஐ வில் ஜஸ்ட் வாட்ச் தம். அண்ட் இட்ஸ் நாட் தட் அவங்க 2 பேரும் அண்ட் கமல்ஹாசன் சுவாமி வில் இன்க்ளூட் சே சம்திங். அண்ட் எப்படின்னா அவங்க டைம் டேபிள் போட்டு 3 மணி ஆச்சுன்னா நாகேஷை பற்றி பேசலாம், அடுத்தது கே பாலச்சந்திரன். ஒரு நாள் உலக நாயகனில் சுகா கூட இன்னைக்கு நம்ம நாகேஷ் பற்றியே பேசலையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதாவது இது வந்து கண்கூட ஒருத்தர் ஒரு ரசிகனை வந்து அந்த அளவுக்கும் அவரோட குரு பார்த்தீங்கன்னா இது வந்து சினிமா, அதாவது இந்த நாட்டியம் இசையில் இருக்கும் குரு சிஷ்யா இருக்கும், இது சினிமாவில் கிடையாது. அதனால தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அப்புறம் அடிச்சுக்கிறாங்க, ஏன்னா அந்த குரு அந்த பார்க்கல. ஆனால் அவருக்கு கேபி மேலே இருக்க குரு பக்தி ஐம் ஜஸ்ட் சேயிங். எனக்கு வந்து அதை கேட்டு தான் இல்லை, எனக்கு கேவி மேலாம் பயங்கர மரியாதை வந்துச்சு. நோயா இப்படி தான் பார்க்கணும், எப்படி கமல்ஹாசன் வந்து கேவியை பார்க்குறாரு அப்படி தான் நம்ம கேவியை பார்க்கணும் அப்படின்றது வந்துச்சு. டைம் டேபிள் பற்றி பேசுவாங்க. இன்ஃபேக்ட் அவர் சொல்கிறார், அந்த மன்மதில் இதை பண்ண நடிக்கும்போது இது பத்திரிகையிலே வந்திருக்கு, இது சொன்னார், என்ன பண்ணாலும் கேபிக்கு சந்தோஷம் வரும். சரி இது அவனுக்காக எழுதினேன், இது உனக்கு அவ்வளோதான் வரும்னா. அதனால இவருக்கு பயங்கர கோபமா. யாருக்கு? கமல்ஹாசன் வந்து நாகேஷ் மேலே என்ன பண்ணாலும் அப்படிதான் என்ன பண்ணாலும் உங்களை தான் சொல்கிறாரு. ஓகே யோசிப்பாங்க, வெறுப்பாக தான் மாறினாரு. ஆனால் அதெல்லாம் மரியாதையாக மாறி அவரை தூக்கி வச்சிருக்காரு. அப்புறம் அசோகன் இதெல்லாம் எந்த இதுலேயும் வந்திருக்காது. அசோகன்லாம் என்ன பண்ணாலும் அவரெல்லாம் இங்கே மெமரி பண்ணி காட்டிருக்காருன்னா சொல்லும்போது அது ஆக்ஷனோட ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட். இதை யாருமே கேட்டுக்கூட, ஏன்னா இட் வாஸ் எங்களுக்காக பண்ணிக்கிட்டது. அண்ட் அந்த பண்ண ஒர்க் அப்போ அந்த ப்ரொஃபஷனலிசம் நம்புவீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு 7 செட்டு இருக்குது. ஸோ காலில் வந்துட்டு இன்னைக்கு எந்த செட்டில் போய் எடுக்கலாம் முடிவு பண்ணாங்க அந்த மாதிரி. பிகாஸ் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் டன். இன்னைக்கு பண்ண ஷூட் நான் பிகாஸ் எவ்ரி செட் வாஸ் இன்சைட். வில்லன்ஸ் டென், கிச்சனு, அனதர் ரூம், நான் அந்த பையனை பிடிச்சிருக்க ரூம் இது. ஸோ சானு ராஜேஷ் வில் கோ. அதோட ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், நான் வந்து திரு கமல்ஹாசனோட மிகப்பெரிய ரசிகன். வெற்றி விழா படம் வரும்போது சாந்தி தேட்டரில் போய் ஸ்டார்லாம் கட்டினேன். ஆனால் 8 நாள் ஸ்கூலில் வந்து எக்ஸாம்லாம் எழுதலை, அதனால் பாட்டி கூட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறம் சத்யா படம் பார்த்துட்டு 2 நாள் ஸ்கூலுக்கு போகல, அப்போ பாட்டி கூட்டு அனுப்பிச்சாங்க. ஸோ நான் ஒழுங்காக படிக்கலைன்னா அது உலகநாயகன் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், அதுக்கு உலகநாயகன் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும். எல்லா கமல்ஹாசன் பார்க்குறாரு, பிரகாஷ் அதான் ஷாக், என்னடா இப்படி பேசுகிறானேன்னு. I said it in jest, but I was so enamored by his. சூர்யா கார்த்தி ஆகியோருடன் இருந்த அளவுக்கு தனுஷோடவும் உங்களுக்கு நெருக்கமான நட்பு இருந்ததா? மரியான் பண்ணும்போது ஆஃப்ரிக்காவில் இருக்கும் 3 நடிகர்கள் தான், நான், கார்த்தியா, தனுஷ். இதாகிடுது. he took us out. அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. he took us out for lunch, dinner. தனுஷை பற்றி நிறைய பேர் தெரியுமா தெரியும். இஸ் a voracious reader. he reads a lot. அவர் படிக்கிற புத்தகங்கள்லாம் நம்ம வேறு யாரும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். லைக் ஹீ ரீட்ஸ் அபவுட் அலெக்சாண்டரை பேஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஷன். ஸோ நிறைய நான் கேட்டு வச்சு நான் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் கிங். தனுஷ் நீங்கள் சொன்ன ஸ்டீஃபன் கிங்கோட டாலிஸ்மன் என்னால் படிக்கவே முடியல, பாதி புக்கு வச்சு நான் விட்டேன். ஏன்னா ஹீ செட் இட்ஸ் வெரி நைஸ் பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை படித்தார். தென் ஹீ காட் மீ அ புக். நான் இருக்கேன், ஃபோன் பண்ணி, அவர் சின்ன ஊர் தான், ஸ்வகாப்புந்துன்னு ஒரு ஊரில் இருந்தோம். ஹீ காட் மீ அ புக், ஒரு புக்கு ட்ராஷ்ன்னு. அண்ட் அந்த புக்கை நான் இன்னும் வச்சுருக்கேன். அண்ட் அவர் புக்கிலலாம் சைன் பண்ண மாட்டார், எனக்கு புக்கில் சைன் பண்ண. ஸோ ஒரு பேப்பரில் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா இருந்து. ஐ திங்க் அநேகன் பண்ணும்போது த மூவி வாஸ் டூ பிக், டூ பிஸி, இன்ட்ராக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இல்லை. வெளிநாட்டு போயிட்டா ஒன்றுமே இல்லை, இருக்கா ஒரே ஹோட்டலில் தான் இருக்கும், நிறைய இருந்தது. இன்ஃபேக்ட் கேட்டேன், நான் பண்ணவே இல்லை. ஆமாம் ஜகன், ஆகிட்டோம் டூ மச், ஹி வாஸ் டூயிங் டூ மெனி திங்ஸ் அட் டைம், டூ மச் டென்ஷன். அண்ட் வி கெப்ட் இன் டச் கொஞ்ச நாள். யூனோ ஆஃப்டர்வர்ட்ஸ் பீப்புள் ட்ரிஃப்ட் ஆஃப்ல. Then they don't respond. அந்த படப்பிடிப்பில் தனுஷ் உங்களை ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸில் எதை சொல்லுவீங்க? மரியாதை விட அநேகன் ஆச்சரியப்படுத்துன்னா, தனுஷ் ஹாஸ் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். அவருக்கு ஹைட்டு பயம். ஆனால் அந்த ராட்னம் ஃபைட்டில் அவர் அந்த இடத்துல தொங்கியிருந்த ஃபைட்டு. ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியாது. இப்போ ஃபேக்ட்டு படம் பார்த்தீங்களா, அநேகன் பார்த்தீங்களா? அந்த ராட்னம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டண்ட். ஒரு பெரிய ராட்னம் ஓடணும். ஹீ வாஸ் தே அந்த இடத்துல இருக்கிறார். எனக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு தனினா அந்த பயம் கண்ணிலே தெரியும். ஆனால் அந்த ஸ்டண்ட்டை ரொம்ப நல்லா பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் நாசர் நான் சொன்னார்,
சிறந்த நடிகர்கள் யாருமே சினிமாவில் இல்லை, எல்லாம் நாடகத்தில் இருக்காங்க. தட்ஸ் ட்ரூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் கற்றுக்கினதெல்லாம் பசுபதியும் ஜெயக்குமாரும் ஹன்ஸும், ஓகே, இவங்கெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணி பார்த்து அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் எந்த ஒரு ஃபார்மல் தேட்டர் லேர்னிங்லாம் இல்லாமல் வந்து சினிமா வந்து கற்றுக்கினா 2 பீப்புள் ஆச்சு. ஒன்று கார்த்தி, இன்னொன்று தனுஷ். ஐ திங்க் தே போத் ஆர் நேச்சுரலி வெரி கிஃப்டட் நினைக்கிறேன். மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து கற்றுக்கினாங்க. பட் லுக் அட் கார்த்தி, இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே. கரெக்ட். அண்ட் லுக் அட் தனுஷ், ஓகே, அண்ட் ஹி ஹேட் எவ்ரி திங் அகேன்ஸ்ட். லைக் தனுஷ் வரும்போது இவரா கல்யாணம், பட் லுக் அட் காதல் கொண்டேங்க. ஏன்னா சம்டைம் நடிக்க வரணும் ஆரம்பம் இல்லை, தேர்ஸ் நத்திங் ராங் பிகாஸ் சம்மோன் ஹஸ் டன் இட். இல்லை, அது யாருக்குமே பண்ணியிருக்காங்க. லைக் நாகேஷ் ஐயா எடுத்துங்க, அவர் வந்து ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் அதில் போர் அடிக்குதுன்றதுக்காக தான் போய் இங்கே கிளப்புக்கு தான் போய் வைக்கிறார். அதனால் இது வந்து இட்ஸ் அ லெசன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ரொம்ப நான் கார்த்திகிட்ட ஏதோ பேசும்போது பாண்டிச்சேரியில் சம்திங் வந்து ஒரு தேட்டர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்போ சொன்னேன், இல்லை ஜெகன், அதை நான் பண்ணக்கூடாது, அதை பண்ணால் பிகாஸ் ஈ செட் மனிதன் டோல்மி, நீ ரொம்ப நேச்சுரல் நடிப்பையில் அது மாதிரி பண்ணுற நேச்சுரல், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன் போய் நீ ஆர்ட் ஃபார்ம் ஏதாவது கற்று டோன்ட் கெட் கரப்டட்னாராம். தட்ஸ் ட்ரூ. இல்லை, யோசிச்சு பாருங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் போய் யோசிச்சு பாருங்க, நான் தெருக்கூத்தில் கட்டுன்ட்டு எங்கே நம்ம நடிக்கிற பட்டில் எதுங்க ஒர்க் அவுட் ஆகும்? மேபி நான் ஒரு லெசனாக கற்றுக்கலாம், பட் ஐ கான்ட் ரியலி இம்ப்ளிமெண்ட்ல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் talkies.co.